ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பத்மநாபபுரம் அரண்மனை. பத்மநாபபுரம் அரண்மனை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த மர சிற்பங்கள், மர வேலைப்பாடு தான் இல்லையா? நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைக்கு மிக அருகில் இருக்குது இந்த பத்மநாபபுரம் அரண்மனை. பத்மநாபபுரம் அரண்மனை பார்த்தீங்கன்னா கேரள அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அந்த அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, மதில் சுவர், அது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. மிக அற்புதமான வேலைப்பாடு மிக்க ஒரு அரண்மனை தான் இந்த பத்மநாபபுரம் அரண்மனை. யானைகளை கொண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அரண்மனை, முற்றிலுமே மரத்தால் ஆன ஒரு அரண்மனை. 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மார்த்தாண்டவர்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்தில் மிக சிறப்பாக விளங்கியது இந்த அரண்மனை. அங்கே போனாலே அதனுடைய உப்பருகியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் சாளரங்களாக இருக்கட்டும், ஒரு 2000 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து சாப்பிடலாம், அன்னதானம் போடலாம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய சமையல் கூட மாதிரியான ஒரு அமைப்பு இந்த அரண்மனையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டில், மிக அற்புதமான மருத்துவ குணமுடைய ஒரு கட்டில் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பித்தளை விளக்குகள், அது மட்டும் இல்லாமல் கேரளத்தினுடைய கலை நயத்தை வெளிப்படுத்தும் விதமாக மட்டும் இல்லாமல் சீனர்களுடைய கலைநயத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது இந்த அரண்மனையினுடைய தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இந்த அரண்மனையை பாதுகாப்பது என்பது அவ்வளவு ஒரு எளிதான பணி இல்லை. மரம் இல்லையா, அது கரையை அரிக்கலாம், பூச்சி அரிக்கலாம், அந்த வேலைப்பாடுகளில் ஒரு மங்கலான ஒரு தன்மை ஏற்படலாம். அந்த புது பொலிவு இன்றைக்கும் அது குறையாமல் பாதுகாக்கும் வழியாக இன்றைக்கும் அந்த அரண்மனையை பேணி பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனுடைய தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும். அதனுடைய மேற்கூரைகள்லாம் பார்த்தீங்கன்னா வர்ணம் பூசி மிக சிறப்பாக இருக்கும். மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்தபடி அந்த மரம் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை அவ்வளவு குளுமையாகவும் கதகதப்போடையும் இருக்கிறத இன்னைக்கும் நம்மால் உணர முடியும். அதாவது திருவிதாங்கூர் மன்னர்கள் இந்த பத்மநாபபுரம் கோட்டையில் இருந்து கொண்டு இந்த பத்மநாப பகுதியிலிருந்து அவங்க தலைநகராக ஆக்கி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதனால தான் இந்த கோட்டை இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் செல்வாக்கூட இருக்கு. இன்றைக்கும் உலகத்தின் பல நாடுகளிலிருந்தும் பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலமாக தக்கலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது இந்த பத்மநாதனுடைய கோயில் என்று சொல்லக்கூடிய பத்மநாபபுரம் அரண்மனை. பத்மநாபபுரம் என்ற இடத்தில் இருக்கிற அரண்மனைங்கனால இது பத்மநாபபுரம் அரண்மனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே உள்ள கோயில்கள் இருக்குது. சரஸ்வதிக்கு கோயில் இருக்குது, ராமருக்கு கோயில் இருக்குது, கோயில்களும் உள்ளே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேற்கூரை, அதனுடைய மேல் விதானம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ தர்பார் போன்ற ஒரு ஹால் அங்கே இருக்குது. அரண்மனையில் எப்படி ராஜாக்கள் அரசவை நடத்துவார்களோ அது போன்ற அந்த காட்சிகளெல்லாம் நம்ம அந்த அறையில் பார்க்க முடியும். கோடை காலத்தில் அது குளிர்ச்சியாகவும், குளிர் காலத்தில் அது கொஞ்சம் இதமாகவும் இருக்கும்படியான ஒரு வேலைப்பாடு நயத்தோடு அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பித்தளையில் உள்ள பொருட்களை பார்க்கலாம். தங்கம், வெள்ளி போன்ற பல உலோகங்களால் செய்யப்பட்ட பல பொருட்கள், மரத்தோடு இணைந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல நுண்ணிய கலைகள் பார்க்கலாம். நம்ம தமிழில் 99 வகையான பூக்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த சிற்றிலக்கியங்கள் 96 வகைகள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பூவை நம்ம சொல்கிறோம். அது அத்தனை பூவையுமே அங்கே மேல் தளத்தில் செதுக்கி இருக்கிறாங்க. அப்படி அண்ணாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவுமே நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அப்படி என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ தமிழகத்தில் அது எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு அரண்மனையாகவும் நம்ம இந்த பத்மநாபபுரம் அரண்மனையை நம்ம பார்க்கலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.